அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இம்மை மறுமையின் வெற்றி தீனில்தான் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய கட்டளை மற்றும் முஹம்மது நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையில் கடைபிடிப்பதில் அல்லாஹ் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தருகின்றான். சஹாபாமார்கள், நபிமார்கள், சஹாபாமார்கள், அவுலியாக்கள், தாபீயின்கள் ஆகிய இவர்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட ஷிஃபத்துகள் கொண்டு ஈமானின் ஷிஃபத்துகளை கொண்டு தீனுடைய வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். அவற்றில் 6 ஷிஃபத்துகளை ஹதீஸ்களிலும் தாலீம்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவை கலிமாவை மொழிவது, ஒரு முஸ்லீமுடைய தலையாய அமலாக, ஒரு வாய்மொழியாக கூறக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஷிஃபத் என்னவென்றால் கலிமாவை மொழிய வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இரண்டாவதாக தொழுகையை சரியான முறையில் பேணி அதனை தொழுது வர வேண்டும். ஐவேளை தொழுகையை நமக்கு தொழுகையை கடமையாக்கியுள்ள முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜுக்கு சென்று ஐவேளை தொழுகையை அல்லாஹ்விடமிருந்து பரிசாக கொண்டு வந்துள்ளார்கள். இந்த உம்மத்துக்காக தொழுகையை அல்லாஹ் ஐவேளை தொழுகையை குறைத்து 50 வேளை தொழுகையாக இருந்ததை குறைத்த ஐவேளை தொழுகையாக அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மெஹராஜ் பயணத்தின் போது அல்லாஹ் பரிசளித்தான். இதுதான் மனிதர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இதனை கூட மக்கள் தொழுவதற்கு கஷ்டப்பட்டு தொழுகையை சரியான முறையில் பேணி தொழுகாமல் இருக்கின்றார்கள். பேருக்கென்று முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு தொழுகையை வீணரையம் செய்து வீணடித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே தொழுகையை சரியான முறையில் 5 வேளை தொழுகையை நாம் எங்கிருந்தாலும் சரி, எந்த வேலை இருந்தாலும் சரி, தொழுகைக்கு ஒரு 5 நிமிடம் தான் ஆகும். அந்த 5 நிமிடத்தை நாம் செலவழித்து அல்லாஹ்விற்காக தொழுதுவிட வேண்டும். 3வது ஷிஃபத்தாக இலுமை கற்றுக்கொள்ள வேண்டும். திக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நினைவுகள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இலும் கற்றுக்கொள்வது தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது போன வீடியோவில் நாம் தப்லீக்கின் சிறப்புகளின் குர்ஆனுடைய ஆயத்துக்களை பார்த்து வந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நாம் ஹதீஸ்களை பார்ப்போம் வாருங்கள். 2ஆம் பகுதி ஹதீஸ்கள். தப்லீக் சம்பந்தமான சில ஹதீஸ்களை இங்கே எழுதுகிறேன். இது பற்றிய எல்லா ஹதீஸ்களையும் இங்கு எழுதுவது நோக்கமல்ல. அவ்வாறு அதிகமாக எழுதிவிட்டால் இதை யார் படிப்பார்கள் என்ற எண்ணமும் ஏற்படுகிறது. ஏனென்றால் இக்காலத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களை படிப்பதற்கு யாருக்கு நேரம் இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சேவைக்கு அளிக்கும் முக்கியத்துவம் பற்றியும் இதை கைவிடுவதால் உண்டாகும் விளைவுகள் பற்றியும் கூறும் சில ஹதீஸ்களை தங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். தீமையை தடுக்கும் வழிகள். முதலாவது தலைப்பு தீமையை தடுக்கும் வழிகள் என்கின்ற சில ஹதீஸ்களை நாம் பார்ப்போம். ஹஜ்ரத் அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், உங்களில் எவரேனும் தீமை நடைபெற கண்டால் அதை தம் கையினால் தடுக்கவும், அதற்கு சக்தி இல்லாவிட்டால் தம் நாவினால் கூறி அதை தடுக்கவும், அதற்கும் முடியாவிட்டால் தம் மனதில் அதை தீய காரியம் என்று எண்ணவும். இது ஈமானின் மிக தாழ்ந்த நிலையாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இதனுடைய விளக்கம், மற்றொரு ஹதீஸில் தீமையை நாவினால் கூறி தடுக்க முடிந்தால் தடுக்கவும், அதற்கு இயலாவிட்டால் மனதில் அது தீய காரியம் என்று கருதவும். இவ்வாறு செய்தால் அவரது பொறுப்பு நீங்கிவிடுகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்னொரு ஹதீஸில், எவரேனும் தீமையை மனதால் வெறுத்தாலும் அவரும் மூமினாகவே இருப்பார். ஆனால் இது ஈமானின் கடைசி படித்தரமாகும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் இதை பற்றிய ஹதீஸ்கள் பல வந்துள்ளன. நாம் எந்த அளவு இந்த ஹதீஸ்களின்படி அமல் செய்து வருகிறோம், தீனுக்கு மாற்றமான காரியங்கள் நடப்பதை பார்த்து நம்மில் எத்தனை பேர் அவற்றை கையினால் தடுக்கிறார்கள், அல்லது நாவினால் கூறி தீமையை தடுப்பவர்கள் எத்தனை பேர், அல்லது குறைந்தபட்சம் ஈமானின் கடைசி நிலையான தீமையை மனதால் வெறுப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? என்ன நடக்க வேண்டியது இருக்க
என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இதை பற்றியெல்லாம் சற்று தனிமையில் அமர்ந்து சிந்தித்து பார்ப்போமாக. இதுதான் இதனுடைய விளக்கம். அதாவது ஒரு தவறு நடக்குது. அதாவது ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு தொழுகையை சரியான முறையில் தொழுது கொண்டிருக்கிறார். சில நாட்கள் அவர் தொழுகைக்கு வரவில்லை. அவர் எதற்கு தொழ வரவில்லை என்று நாம், அதாவது ஒரு ஜமாத்தாக ஒரு ஹல்கா ஒரு ஒரு இடத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது ஒரு ஊரில். அந்த ஊர்வாசிகள் தொடர்ந்து தொழுகைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் திடீரென்று தொழுகைக்கு வராமல் போய்விடுகின்றார்கள். அவர்களை சென்று நாம் பார்த்து அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தீனை அவர்களுக்கு மறுபடியும் எடுத்துக் கூற வேண்டும். ஏனென்றால் அவர் ஏதாவது ஒரு சிக்கலில் அல்லது ஒரு கஷ்டத்தில் இருப்பார், அல்லது ஏதாவது ஒரு தீங்கில் மாட்டிக்கொண்டு இருப்பார். வாழ்க்கையின் கஷ்டத்தினால் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையினால் அவர் அல்லாஹ்வை மறந்து விடுவார்கள். ஷைத்தான் எந்த மனிதனையும் விட்டு வைப்பதில்லை. ஈமான் என்பது ஒரே நிலையில் இருப்பதில்லை. நபிமார்களுக்கும் சஹாபாமார்களுக்கும் அவுலியாக்களுக்கும் மட்டும்தான் ஈமான் ஒரே நிலைமையில் இருந்தது. ஆனால் சாதாரணமான மனிதர்கள், என்னை போன்று உங்களை போன்ற மனிதர்கள் எல்லாம் ஈமான் என்பது கூடும் குறையும். ஈமான் அதிகமாகவும் ஈமான் குறைந்தும் போகும். அதனால் நம்ம நம்மளுடைய சொந்தக்காரர்கள், நம்மளுடைய நண்பர்கள் யாராவது நன்மைகளை செய்து கொண்டிருப்பார்கள், தொழுகையை சரியான முறையில் தொழுது கொண்டிருப்பார்கள். அவர்கள் திடீரென்று தொழுகைக்கு வராமல் இருப்பார்கள், நோன்பு நோக்காமல் இருப்பார்கள். நம்முடைய சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் தொழுகையை தொழாமல் விட்டுவிடுவார்கள். அவர்களுக்கு நாம் குறைந்தபட்சமாக நம்ம வாயாலையாவது நாவினாலாவது நம்ம சொல்ல வேண்டும். அவங்களுக்கு நல்லதை எடுத்து சொல்ல வேண்டும், அல்லது அதனை தடுக்க வேண்டும். இப்போது ரோட்டில் போகும்போது ஒரு கல் இருக்குது, வண்டிங்க நிறைய போகுது. அந்த இடத்துல வண்டி ஏறும்போது அந்த வண்டியில் செல்கின்றவர்கள் கீழே விழுகின்றார்கள். அப்பொழுது நம்ம அந்த இடத்துல அந்த கல்லை தூக்கி ஓரம் போடுறதும் ஒரு நன்மை. ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கின்றார்கள் மக்கள், ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுகின்றது, அதனை பார்த்து கொண்டு நாம் சும்மா இருக்கக்கூடாது. நம்ம அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும். அதே போன்று ஈமான் விஷயமாக இருந்தாலும் சரி, மத பிரச்சனையாக இருந்தாலும், பள்ளிவாசலில் தலைவர்கள், முத்தவல்லிகள் மற்றும் இமாம்கள் இந்த பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்திற்கும் ஒரு மஷூராவை வைத்து, ஜமாத்தில் மஷூரா என்பார்கள், அதனை வைத்து அதனை தீர்த்து வைக்க வேண்டும். இரண்டாவது தலைப்பு, தீமையை தடுக்காவிட்டால் அனைவருக்கும் அழிவு. நுஃமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு உட்பட்டு நடப்பவர்களுக்கும் அவைகளை மீறுபவர்களுக்கும் கப்பலில் பயணம் செய்யும் ஒரு கூட்டத்தினர் உதாரணமாவார். சீட்டு போட்டு பார்த்து சிலர் மேல் தளத்திலும் சிலர் கீழ்த்தளத்திலும் இருக்கிறார்கள். கீழ்த்தளத்தில் இருப்பவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் மேல் தளத்திற்கு வர வேண்டும். இவ்வாறு இருக்க கீழ்த்தளத்தில் இருப்பவர்கள் நாம் தண்ணீர் எடுக்க மேலே செல்வதால் அவர்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது. கப்பலுக்கு அடியில் தான் நிறைய தண்ணீர் இருக்கிறதே, நாம் கப்பலின் கீழ்த்தளத்தில் ஒரு துவாரம் போட்டு கொண்டால் கடலிலிருந்து வேண்டிய அளவு தண்ணீரை பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணுகிறார்கள். இப்போது மேலே இருப்பவர்கள் கீழ்த்தளத்தில் உள்ள அறிவினர்களின் இந்த வேலையை பார்த்து, நமக்கென்ன, இது அவர்களுடைய வேலை என்று கருதி தடுக்காமல் விட்டுவிட்டால் கப்பல் மூழ்கி இரு பிரிவினரும் அழிந்து விடுவார்கள். ஆனால் மேலே இருப்பவர்கள் இவர்களை தடுத்து நிறுத்தினால் இரண்டு பிரிவினரும் தப்பித்துக் கொள்வார்கள். இதனுடைய விளக்கம், ஒருமுறை சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், எங்களில் நல்லடியார்களும் பயபக்தி உள்ளவர்களும் இருக்கும்போது நாங்கள் அழிக்கப்படுவோமா என்று கேட்டார்கள். ஆம், தீமைகள் மிகைத்துவிட்டால் என்று பதில் கூறினார்கள். இன்று முஸ்லிம்கள் அழிவு பாதையில் செல்கிறார்கள் என்று எங்கு பார்த்தாலும் சோகப்பாடல் பாடப்படுகிறது, வெறும் கூக்குரலிடப்படுகிறது. அவர்களை திருத்துவதற்கு புதுமையான வழிகள் கையாளப்படுகின்றன. ஆனால் ஆத்மீக வைத்தியர், அன்பே குருவான குருநாதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோய்க்கு என்ன சிகிச்சை சொல்லியிருக்கிறார்கள், அது எந்த அளவு செயல்படுத்தப்படுகிறது, இதை பற்றியெல்லாம் உலகக் கல்வி கற்றவர்களோ தீனுடைய கல்வி கற்றவர்களோ சிந்தித்து பார்க்கிறார்களா? தீனுடைய முன்னேற்றத்திற்காக தீன் கூறும் வழிமுறைகளை
ஒதுக்கிவிட்டு தமது சொந்த அபிப்பிராயப்படி என்று செயலாற்றப்படுகிறது. நோய் உண்டாவதற்கு என்ன காரணமோ அதுவே நம்மிடம் நோயை தீர்க்கும் மருந்தாக ஆகிவிட்டது. இது எவ்வளவு பெரிய அநியாயம்! நாளைக்கு இறக்க வேண்டிய நோயாளி இன்றைக்கே இறந்து போகாமல் என்ன செய்வான்? எந்த மருத்துவரின் மருந்தால் நோய் அதிகமாகியதோ அந்த மருத்துவரின் மகனிடமே மருந்து வாங்குவது வினோதம் அல்லவா என்று ஒரு உருது கவிதை கூறுகிறது. எல்லாம் பாவங்கள் மனிதர்கள் செய்கின்றார்கள். நன்மைகளையும் செய்து கொண்டு தவறுகளையும் செய்து கொண்டு வாழக்கூடாது. அதாவது இது எதுக்கு உதாரணம்னா, பணக்காரங்கள் பணக்காரனாகவே இருக்கின்றான், ஏழை ஏழையாகவே இருக்கின்றான். பணக்காரன் எதனால் பணக்காரனாகவே இருக்கின்றான் என்றால், அவன் தொழிலாளிகளை வைத்துக்கொண்டு வேலையை வாங்கி கொண்டு அவன் பணத்தை ஈட்டிக் கொள்கின்றான். ஆனால் ஏழையானவன் பணக்காரனுக்கு ஒரு வேலை செய்து கொண்டு அவனுக்கு எப்பொழுதும் வேலையை செய்கிறவனாகவே இருக்கின்றான். அதனால் வேலை செய்கிறவன் எப்பவும் வேலை செய்து கொண்டு தான் இருப்பான். வேலை வாங்குறவன் வேலை வாங்கி கொண்டு தான் இருப்பான். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்க வேண்டும். ஒரு ஒற்றுமை மனப்பான்மை. அநியாயமான முறையில் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது மக்களை சந்தித்து யார் யார் அநியாயமாக தொழிலில் அநியாயம் செய்கின்றார்கள் என்று பார்ப்பார்கள். அப்படி தொழில் செய்கின்றவர்களை கண்டிப்பார்கள். நேர்மையான வழியில் தொழில் செய்யுமாறு அவர்கள் ஏவுவார்கள். ஆகையால் இதை போன்ற பாவங்கள் எல்லாம் மனிதர்களை அழித்து விடுகின்றது. அல்லாஹ் யார் ஒருவன் குழப்பவாதியாக இருக்கின்றானோ, யார் ஒருவன் அநியாயமாக பொருளை ஈட்டுகின்றானோ அவர்களெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. வெறும் தொழுகை மற்றும் தொழுதுவிட்டு இவரை தொழுகையை நான் தொழுகின்றேன், நான் ஒரு முஸ்லீமாக இருக்கின்றேன், நான் ஒரு நேர்மையான மனிதனாக இருக்கின்றேன் என்று வாழக்கூடாது. ஒருவன் யாருடைய விஷயத்திலும் தலையிடக்கூடாது. அவரவருக்கு அவரவர் ஹக் இருக்கின்றது. அவரவருக்கு அவருடைய வழி இருக்கின்றது, வாழ்க்கையோட வழி. இப்போது அவர்களுடைய வாழ்க்கையில் யார் தலையிடுகின்றார்களோ அவர்கள் அவர்களுடைய பாவங்களை சம்பாதித்துக் கொள்கின்றார்கள். அது ஒரு கப்பலுக்கு உதாரணமாக இந்த ஹதீஸ் கூறுகின்றது. மேல்தளத்தில் இருக்கின்றவர்கள் தண்ணீர் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், கீழ்த்தளத்தில் இருக்கின்றவர்கள் தண்ணீர் இல்லாமல் இருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் மேலே செல்வதற்கு சிரமப்பட்டு கீழே கப்பலில் ஓட்டையை போட்டு அதிலிருந்து கடலில் இருக்கின்ற தண்ணீரை எடுத்து நாம் குடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள். மேல்தளத்தில் இருப்பவர்கள் சரி அவர்கள் குடித்துக் கொள்ளட்டும் என்று நினைக்கின்றார்கள். இப்போ அவங்க மேலே இருக்கிறவங்க நினைக்கும் போது என்ன ஆச்சுன்னா, கப்பலே மூழ்கிடுது. ஓட்டை போட்ட உடனே கடலில் இருக்க தண்ணீர்லாம் கப்பலில் ஏறி கப்பல் மூழ்கிடுது. அது மாதிரி மக்கள் வாழக்கூடாது. அது மாதிரி இப்போ இருக்க சமுதாயம் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. பணக்காரனாக இருக்கின்றவன் பணக்காரனாக தான் இருக்கின்றான், ஏழையாக இருக்கின்றவன் ஏழையாக தான் இருக்கின்றான். ஏழையாக இருக்கின்றவர்களையும் நாம் சமமாக பார்க்க வேண்டும். அதற்கு தான் நாம் தொழுகையை தொழுகின்றோம், அதற்கு தான் நாம் நோன்பை நோக்கின்றோம், அதற்கு தான் நாம் ஹஜ்ஜுக்கு செல்கின்றோம், அதற்கு தான் நாம் அல்லாஹ்வுக்கு திக்ர் செய்கின்றோம், அதற்கு தான் நாம் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்று தீனில் குறிப்பிடப்படுகின்றது. ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஒரு ஹிந்துவாக இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, அனைத்து மனிதர்களையும் சமமாக பார்க்க வேண்டும். பாவங்களை யார் ஒருவன் சம்பாதிக்கின்றானோ, யார் ஒருவனுடைய கஷ்டத்தை அனுபவிக்கின்றானோ அவனுக்கு இந்த உலகத்தில் எல்லாம் தண்டனை தரமாட்டான். மறுமையில் தான் அவனுக்கு அந்த தண்டனையை எல்லாம் வழங்குவான்.